அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. قال ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றைக்கும் வற்றிவிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் நபி அவர்களினுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட, அதற்காக வேண்டி அளப்பெரும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் எண்ணற்ற இமாம்கள் மீதும், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் மார்க்க சொற்பொழிவுகளை செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு இங்கு சங்கமித்திருக்கிற நம்மவர்கள் மீதும் என்றும் நீடித்து நிலை பெறட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரியவர்களே, மறையும் மாற்றமும் என்ற தலைப்பின் கீழாக இந்த ரமலானுடைய தொடர் நிகழ்ச்சிகளில் எண்ணற்ற மார்க்க உபதேசங்களை நாம் பெற்று வருகிறோம். இந்த தலைப்பினுடைய ஒரு அம்சமாக திருமறை குர்ஆனை படித்து மாற்றம் பெற்றவர்களுக்கும் மாற்றம் பெறாதவர்களுக்கும் என்னென்ன உவமைகள் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா மனித குலத்திற்கு குர்ஆனிலே எண்ணற்ற உபதேசங்களை செய்கிறான். பல அறிவுரைகள் திருமறை குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுரைகள் அனைத்துமே மனிதர்களினுடைய உள்ளத்தில் ஆழ பதியக்கூடியதாக, மனிதர்கள் கேட்கும் போது அவைகளை அவதானிக்கும் பொழுது இலகுவாக மனதில் பதியக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இதை பற்றி சொல்லும் போது, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு இலகுபடுத்தி இருக்கிறோம், இதை சிந்தித்து பார்ப்பவர்கள் உண்டா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். இந்த குர்ஆனை படிக்கணும்னா, இந்த குர்ஆனை ஆய்வு செய்யணும்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை விளங்க வேண்டும் என்றால் பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லல, பெரிய சிந்தனையாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லல. இந்த குர்ஆனை படிப்பதற்கு முதுகலை பட்டம் பெற்று வரணும், முனைவர் பட்டம் பெற்று வரணும், மிகப்பெரிய சிந்தனையாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆறறிவு படைத்த பகுத்தறிவு உள்ள மனிதர்கள் யாராக இருந்தாலும் இந்த குர்ஆனினுடைய கருத்துக்களை அவதானிக்கும் பொழுது, சிந்திக்கக்கூடிய மனப்பான்மையோடு இந்த குர்ஆனை அணுகும் பொழுது, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் இலகுவாக அவர்களினுடைய மனதில் பதியக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த குர்ஆனை நாமளே படிக்க ஆரம்பிச்சோம்னா, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் இருக்கிறது அல்லவா, பல இலக்கியமாக எதுகை மோனையாக பேசப்படக்கூடிய வசனங்களாக இருந்தாலும் அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் மனிதர்களுக்கு ஏற்றமானதாக, மனிதர்கள் இலகுவாக எளிமையாக விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வழிமுறைகளில் ஒன்றாகத்தான் பல உவமைகளை, பல உவமானங்களை, உதாரணங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசி பல வசனங்களை நமக்கு விளக்கலாம். நாமளே ஒரு விஷயத்தை விளக்கிறதா இருந்தாலுமே இதுக்கு உதாரணம் இது, அதுக்கு உதாரணம் அதுன்னு சில உதாரணங்கள் சொல்லுவோம்ல, அதே போன்ற கையாளுமையை அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் எடுக்கிறான். பள்ளி பாடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் புக்குகள்லையும் எக்ஸாம்பிள்னு தனியா சில பக்கங்களை ஒதுக்கி இருப்பாங்க. எடுத்துக்காட்டுகள்னு போட்டு பாடத்தில் என்ன கருத்துக்கள், என்ன பாடங்கள் எடுக்கப்பட்டதோ அதுக்கு உதாரணங்கள்னு சிலதை போட்டிருப்பாங்க. ஏன்னா அது மாணவ மாணவிகளுக்கு புரியும், இலகுவாக அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காக இந்த ஆளுமை கையாளப்படுகிறது அல்லவா. இதே போன்ற ஆளுமை தான் திருமறை குர்ஆனிலும் கையாளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல உள்ள வசனங்களை விளக்குறதுக்காக, மனிதர்களினுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனினுடைய கருத்தை ஆழ பதிய வைப்பதற்காக உதாரணங்களை சொல்லி, ஓமைகளை சொல்லி நமக்கு ஒப்பிட்டு காட்டுறான். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 14வது அத்தியாயத்துல 24வது வசனமாக சொல்லப்படுகிறது, அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா, நபியே தூய்மையான கொள்கைக்கு அல்லாஹ் எப்படி உதாரணம் சொல்லுகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா, கஸஜரத்தின் தய்யிபா, தூய்மையான கொள்கைக்கு உதாரணம் தூய்மையான மரத்தை போன்றது, அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய வேர் பகுதிகள் எல்லாம் பூமியிலே ஆழமாக சென்று அதனுடைய உறுதிப்பாட்டை நிரூபித்திருக்கிறது.
அதனுடைய இலைகள் கிளைகள் எல்லாம் வானத்தை வருடக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய கொள்கைக்கு ஒரு தூய மரத்தை உவமானமாக சொல்லுகிறான். தூய கொள்கைக்கு உதாரணம் இது. ஒருத்தருடைய ஏகத்துவ கொள்கை எப்படி இருக்க வேண்டும்? எந்த இடத்திலும் தடம் மாறாததாக, தயவு தாட்சண்யம் காட்டாததாக, விருப்பு வெறுப்பு அற்றதாக, சமாதானம் பேசக்கூடியதல்லாததாக, சமரசம் காட்டக்கூடியதல்லாததாக ஒரு மரத்தை போன்று இருக்க வேண்டும். ஒரு மரத்தினுடைய வேர்பகுதி எப்படி பூமியினுடைய ஆழ்பகுதிக்கு சென்று அதனுடைய வேரை தடம் பதிக்கிறதோ, அதனுடைய கிளைகள் எல்லாம் எப்படி வானை வருடக்கூடியதாக இருக்கிறதோ, அப்படி ஒரு ஈமான் கொண்டவருடைய கொள்கை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு தூய்மையான மரத்தின் மூலமாக ஒப்பிட்டு காட்டுகிறான். அதே போன்று ஆல இம்ரான் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 59வது வசனமாக அல்லாஹ் தஆலா பேசுறான். இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். நம்மிடத்தில் ஈசா என்பவர் ஆதம் அவர்களை போன்றுதான். خلقه من துராப். ஆதம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் களிமண்ணிலிருந்து படைத்தான். சும்ம கால லஹு. பிறகு அவருக்கு சொன்னான் குன் ஃபயகூன். அவருக்கு ஆகு என்றான். அவர் மனிதராக மாறிவிட்டார் என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி இவரை போன்று தான் ஈசா அவர்களும் அப்படிங்கிற அல்லாஹ். ஏன் ஆதமை போலத்தான் ஈசா? ஆதம் எப்படி படைக்கப்பட்டார்? ஆதம் இந்து துள்ளியால் படைக்கப்பட்டாரா? தண்ணீரால படைக்கப்பட்டாரா? கருமுட்டையினுடைய கருப்பையினுடைய பெற்றோர்களினுடைய தயவோடு படைக்கப்பட்டாரா? அவர்களினுடைய உறுதியோடு படைக்கப்பட்டாரா? உறுதுணையோடு படைக்கப்பட்டாரா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் களிமண்ணால் தன்னுடைய கரங்களால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வடிவமைத்து குன் ஃபயகுன், அவன் ஆகு என்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்திரியத்தால படைக்கப்படல, கருப்பையில சேரல, எந்த ஒரு பெற்றோர்களினுடைய தயவாலையும் அவர்களினுடைய துணையாலையும் படைக்கப்படல. இப்படித்தான் ஈசா படைக்கப்பட்டார். ஈசாவுக்கு தகப்பன் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வயிற்றில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரூஹை நாம் மூதச் செய்தோம். அந்த ரூஹிலிருந்து அவர் உருவானார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பெற்றோர்கள் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் படைக்கப்பட்டார்களோ அதே போன்று தான் ஈசாவும் படைக்கப்பட்டார். அல்லாஹ் தஆலா எளிமையா நமக்கு விளக்கலாம். அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹுல்லான்னு பேர். அல்லாஹ்வினுடைய உயிர், அல்லாஹ்வினுடைய ரூஹ், அல்லாஹ்வினுடைய கலிமா, கலிமத்துல்லா, அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்று பெயர். அல்லாஹ்வுடைய வார்த்தையால படைக்கப்பட்டாங்கல்ல. குன் ஃபயகுன், ஆகுன்னு சொன்னா ஆயிட்டான். குன் என்ற வார்த்தையினால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதனால் அல்லாஹ் இப்படி உதாரணத்தை சொல்றான். இப்படி எண்ணற்ற வசனங்களை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். இந்த உவமைகள் உதாரணங்கள் எல்லாம் எதுக்கு சொல்லப்படுகிறது, எந்த காரணத்திற்காக சொல்லப்படுகிறது என்பதை சொல்லும் போது வதில்கல் அம்சாலு நல்ரிபுஹா லின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன். இந்த குர்ஆனில் உள்ள விளக்கங்களை, இந்த குர்ஆனில் உள்ள உவமைகளை மனித குலத்திற்கு நபியே நாம் சொல்வதற்கான காரணம் அவர்கள் சிந்தனை பெற வேண்டும் என்பதற்காக. ஒமா யாக்குலுஹா இல்லல் ஆலிமூன். அறிவுடையவர்களை தவிர, சிந்திக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை உள்ளவர்களை தவிர யாரும் இதை விளங்கிக் கொள்வது இல்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த உதாரணங்கள் கூறப்படுவதற்கான காரணத்தை சொல்றான். வலக்கது லரபனா லின்னாஸி ஃபீ ஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனில் நபியே எண்ணற்ற உவமைகளை நாம் சொல்கிறோம். மின் குல்லி மஸலின், அனைத்திற்கும் உதாரணங்கள் சொல்கிறோம். லஅல்லஹும் யததக்கரூன். இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இவர்கள் சிந்திப்பதற்காகத்தான் இந்த குர்ஆனில் பல உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உதாரணங்கள் எதுக்காக சொல்லப்படுதுன்னா, இந்த உதாரணங்களை மனிதர்கள் சிந்தித்து பார்க்கணும், அதன்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணங்கள் சொல்லப்படுகிறது. இது மாதிரியான வசனங்களுக்கு உதாரணம் சொல்லப்படுவதை போல இந்த திருமறை குர்ஆனை படித்து தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டவர்களுக்கும், இந்த திருமறை குர்ஆனை படித்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கும் ஏற்படுத்தி கொள்ளாதவர்களுக்குமே எண்ணற்ற உவமைகள் உதாரணங்கள் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முதல் அம்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிந்தித்து பார்க்காதவர்களை, சிந்தித்து செயலாற்றாதவர்களை எப்படி உவமிக்கிறான் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இரண்டாவது அத்தியாயத்துல 171வது வசனமாக அல்லாஹ் பேசுறான். வஸலுல்லதீன கஃபரு கமஸலில்லதி யன்இகு பிமா லா யஸ்மஉ இல்லா துஆ வ நிதா. இறை மறுப்பாளர்களுக்கான உதாரணம் என்னவென்றால், அழைப்பு சத்தத்தையும் மேய்ப்பவர்களின் மேய்த்தலையுமே தவிர எதையும் செவியுறாதே, எதையும் சிந்தித்து பார்க்காதே அத்தகைய கால்நடைகளை போன்றவர்கள். சும்முன் புக்குமுன் உம்யுன், அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள். ஃபஹும் லா யாக்கிலூன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களுக்கான உதாரணத்தை குர்ஆன் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டு வேத வாக்குகள் அவர்களுக்கு முன்மொழியப்பட்டு அந்த வேத வாக்குகளை எல்லாம் காதில் வாங்கி காற்றில் விட்டார்களே,
சிந்தித்து பார்க்காமல் இருந்தார்களே அவர்களுக்கு அல்லாஹ் உதாரணத்தை சொல்லும் பொழுது கால்நடைகளை போன்றவர்கள். கால்நடைகளுடைய பண்பு என்ன? கால்நடைகள் எதை செவியேற்கின்றன? ஒரு மேய்ப்பாளர் இருக்கிறார். அந்த மேய்ப்பாளர் அந்த கால்நடைகளுக்கு எதையெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கால்நடைக்கு உண்டா? ஒரு மேய்ப்பாளர் போய் மாடு கிட்ட பயான் பேசுறாரு, ஆடு கிட்ட பயான் பேசுறாரு, குர்ஆன் வசனத்தை சொல்றாரு, அதையெல்லாம் கேட்டு செயல்படுமா? எதை செயல்படுத்தும்? ஒரு சாட்டை எடுத்து முதுகுல அடிச்சு போன்னு சொன்னா அப்ப அதை செயல்படுத்தும், போகும். நிக்க சொன்னா நிக்கும். அரபியில நஹ் நஹும்பாங்க. நஹ் நஹ்னா ஒட்டகத்தை எழுப்புறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. இது மாதிரி அழைப்பை மட்டும்தான் கால்நடைகள் செவியேற்கின்றன. இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நபியவர்களினுடைய வாழ்க்கையையும் ஒட்டுமொத்த மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்களை உட்கார வச்சு பேசினாலும் அவைகள் அந்த கால்நடைகளுக்கு விளங்காது, அவைகள் அதை முழுமையாக செவியேற்காது. அப்ப காஃபியர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு சேர்ப்பதனுடைய உதாரணம் என்ன? கால்நடைகளுக்கு குர்ஆனை போதிக்கிற மாதிரி. இமாம முன்னாடி நிக்க வச்சு பின்னாடி சஃப்ல ஆடு மாடையெல்லாம் நிப்பாட்டி வச்சு குர்ஆனை ஓதுனா எப்படி அந்த வாக்குகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த கால்நடைகளினுடைய காதுகளில் போய் சேராதோ அது போலத்தான் காஃபியர்களினுடைய உதாரணம். இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்காதவர்களினுடைய உதாரணம். அவர்கள் குருடர்கள், அவர்கள் செவிடர்கள், அவர்கள் ஊமைகள் என்று காட்டமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இவர்களை பற்றி பேசுகிறான். இந்த உலகத்துல மனிதர்கள் எப்படி சிறப்புப்படுத்தப்படுறான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். உலகத்துல மனிதர்களை தாண்டி எண்ணற்ற உயிரினங்கள் உண்டா இல்லையா? பூச்சிகள் இனங்கள் இருக்கிறது, மிருகங்கள் இனங்கள் இருக்கிறது, மலைகள் இருக்கின்றன, வானங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் விட மனுஷன் சிறப்புப்படுத்தப்படுறானா இல்லையா? குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டுச்சு? மிருகத்துக்கு அருளப்பட்டுச்சா? ஆடு மாடுக்கு அருளப்பட்டுச்சா? வானவர்களுக்கு அருளப்பட்டுச்சா? அனைத்து உயிரினங்களையும் விட அல்லாஹ் தஆலா மனிதர்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னா அரல்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால், ஒரு அமானிதத்தை வானங்களுக்கு கொடுத்தோம், மலைகளுக்கு கொடுத்தோம், பூமிக்கு அதில் உள்ள உயிரினங்களுக்கு கொடுத்தோம். ஃபஅபைனா யஹ்மில்னஹா, அந்த அமானிதங்களை எல்லாம் சுமப்பதற்கு இந்த உயிரினங்கள், இந்த ஆடு மாடுகள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள், மலைகள், மேகங்கள், வானங்கள் எல்லாம் மறுத்துவிட்டன. வஷ்ஃபக்ன மின்ஹா, அந்த அமானிதத்தை சுமப்பதற்கு அஞ்சி நடுங்கிவிட்டன. வஹமலஹல் இன்சான், மனிதன் அதை திண்ணியத்தோடும் துணிச்சலோடும் சுமந்து கொண்டான். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, அதை சுமந்து கொண்டு அவன் அறியாதவனாகவும் அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா பேசுறான். சிந்தனை என்று சொல்லப்படக்கூடிய அமானிதத்தை, மிருகத்தையும் மனிதர்களையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய அமானிதத்தை மனிதர்கள் துணிச்சலாக திண்ணியத்தோடு அதை சுமந்து கொண்டதனால்தான் உலகம் உருவாகி பலாயிரம் ஆண்டுகளாகியும் மனிதர்கள் சிறப்புப்படுத்தப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏராளமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மிருகங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துச்சா? ஆடு மாடு செல்போனை கண்டுபிடிச்சா? மனிதர்கள் தான் கண்டுபிடிச்சான். அதனால தான் மனிதன் டாப்ல இருக்கிறான். மனிதனை விட சிங்கம் மிக பலம் வாய்ந்த படைப்பா இருக்கலாம், மனிதர்களை விட திமிங்கலம் மிகப்பெரிய பலம் வாய்ந்த படைப்பா இருக்கலாம், யானை மிகப்பெரிய பலம் வாய்ந்த படைப்பா இருக்கலாம். சிந்தனையில் இரண்டும் வேறுபடுகிறது. மனிதர்கள் சிந்திப்பார்கள், பகுத்தறிவோடு வகுத்து பார்க்கக்கூடிய அறிவோடு அவர்கள் செயல்படுவார்கள். இந்த மிருகங்கள் செயல்படாது. இதுதான் இரண்டுக்குமான வித்தியாசம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் இந்த வித்தியாசத்தை கூட செயல்முறையாக்குவதற்கு எதில் அல்லாஹ் சிந்திக்க சொன்னானோ, உன்னுடைய சிந்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செலுத்த சொன்னானோ அதில் ஒரு மனிதர் செலுத்தவில்லை என்றால் அவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக காட்டமாக பேசுகிறான். மனிதர்களை எப்படி அல்லாஹ் சிறப்புப்படுத்தினானோ அவனே இந்த மனிதர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள். ஏன்? இந்த குர்ஆன் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டும் கூட, முன்மொழியப்பட்டும் கூட அவைகள் எதையுமே அவர்கள் அவதானித்து அதை நடைமுறைப்படுத்தாதனுடைய விளைவு அவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான். குர்ஆன் அல்லாஹ் ஃபுர்கான்ங்கிற அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது தன்னுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறான், அம் தஹ்சபு அன் அக்ஸரஹும் யஸ்மஊன அவ் யாகிலூன். நபியே, இந்த குர்ஆனை போய் சொல்றீங்களே, இந்த குர்ஆனை உங்களுக்கு அறிவுரைக்கிறீங்களே, அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் செவியேற்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? இன்ஹும் இல்லா கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அவ்வல்லு சபீலா, இல்லை இல்லை, அவர்கள் இதைவிட வழிகட்டவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். நபியே, இந்த குர்ஆனை போய் சொல்றீங்களே, இந்த குர்ஆனை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்களே, இதெல்லாம் அவங்களுடைய உள்ளத்தை மாற்றும் நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அவங்க செவியேற்று கேட்பாங்க,
அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். வலக்கது தரானாலி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் இனத்திலிருந்தும் மனித இனத்திலிருந்தும் எண்ணற்றவர்களை நாம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம். லஹும் குலூப், அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு. லா யஃப்கஹூன பிஹா, அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் ஆயுன், அவர்களுக்கு பார்வை புலன்கள் உண்டு. லா யுபஸிரூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதான், அவர்களுக்கு செவி புலன்கள் உண்டு. செவிப்பறைகளை நாம் உண்டு பண்ணி இருக்கிறோம். லா யஸ்மஊன பிஹா, அவர்கள் அந்த செவிப்பறைகளை கொண்டு செவியேற்க மாட்டார்கள். உலாய்க்க கல்லானாம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அதல், இல்லை இல்லை, இவர்கள் அதைவிட கேவலமானவர்கள். உலாய்க்குஹுமுல் காஃபிலூன், இவர்கள் அலட்சியவாதிகள். அலட்சியம் செய்து இந்த குர்ஆனுடைய வசனங்களை போதனைகளை எல்லாம் புறக்கணித்து சென்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆராஃப்ங்கிற அத்தியாயத்தில் 179வது வசனத்துல பேசுறான். எப்படி ஓமானம் சொல்றான்னு பத்தியலா? இந்த குர்ஆன் எவர்களுக்கு ஓதி காட்டப்படுகிறதோ அந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை என்றால், அந்த குர்ஆனின்படி அவர்கள் நடக்கவில்லை என்றால், இவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள். எரும மாடு மேல மழை பெஞ்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, எரும மாடு மேல மழை பெய்யற மாதிரி நின்றுகிட்டு இருக்கான்பாங்க. எரும மாடு மேல மழை பெஞ்சுன்னு வைங்களேன், அப்படியே நிற்கும். என்னடா மழை பெய்யுதே, உடம்பெல்லாம் நனையுதே, நம்ம எங்கிட்ட ஓரமா போகும்னு நினைக்காது. அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இந்த குர்ஆனுடைய போதனைகள் மனிதர்களுக்கு உரைக்கப்பட்டு அந்த உரைகள், இந்த மறையினுடைய போதனைகள் அவர்களினுடைய உள்ளத்தை புரட்டி போடவில்லை என்றால், சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மை அவர்கள் உண்டு பண்ணவில்லை என்றால், இவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த உவமையை குர்ஆன்ல சொல்றான். அடுத்ததாக எப்படி அல்லாஹ் இன்னொரு உதாரணத்தை சொல்றான் பாருங்க. மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் எவர்களுக்கு வழங்கப்பட்டு அந்த தௌராத்தின் மூலமாக பல மார்க்க அறிஞர்களாக, வேதத்தை படித்தவர்களாக அவர்கள் ஆகி சும்மலம் யஹ்மிலுஹா, அதை அவர்கள் சுமக்காமல், அதை அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருந்தார்களே, இவர்கள் எத்தகையவர்கள் என்று தெரியுமா? பொதி சுமக்கக்கூடிய கழுதைகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். பொதி சுமக்கக்கூடிய கழுதைகள்னா என்ன? கழுதைகளை நீங்க கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொதிகளை சுமந்துட்டு போவோம். ஒரு குட்டியானையில ஏத்துற மாதிரியான பொதிகளை என்ன செய்யலாம்? கழுதையின் மீது ஏத்தலாம். அது பாட்டுக்கு என்ன செய்யும்? என்ன இருக்கு ஏது இருக்கு, நம்ம மேல என்ன வச்சிருக்கிறாங்க, ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு சிந்திக்காது. இந்த கழுதை பொதி சுமக்கக்கூடிய வெறும் கழுதை கிடையாது, பொதி சுமக்கக்கூடிய கழுதைங்கிறான். இந்த கழுதை எதுக்கு உதாரணம் தெரியுமா? யாருக்கெல்லாம் தௌராத்தினுடைய வேதங்கள் வழங்கப்பட்டதோ, எந்த யூதர்களுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டதோ அந்த யூதர்கள் இருக்கிறார்களே, அந்த வேதத்தை அறிந்து வைத்திருந்தார்கள். அவ்வளவு ஃபிங்கர் டிப்ல அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். பொதி சுமக்கும் கூடிய கழுதைகள்னா என்ன? பொதி மாதிரியான மார்க்க அறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். சும்மலம் யஹ்மிலுஹா, அதை பெற்றும் பெறாதவர்களை போல, அதை சுமக்காதவர்களாக, அதை புறக்கணிப்பவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கான உதாரணம் பொதி சுமக்கக்கூடிய கழுதைகள். ஒரு கழுதைக்கு மேல குர்ஆன் ஹதீஸ் கிதாபுகளை எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆலிம்னு கூப்பிடுவோமா? ஒரு கழுதைக்கு மேல குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சுட்டா அது ஆலிமா இருமா? அது மார்க் அறிஞரா போயிருமா? போகாது. ஏன்? அது மேல என்ன இருக்கு, இந்த வசனங்கள் இந்த ஹதீஸ்கள் என்ன சொல்லுதுங்கிறதையெல்லாம் அந்த கழுதை அறியாது. அது போலத்தான் குர்ஆனை அறிந்து படித்து அதன் மூலமாக எந்த விதமான மாற்றத்தையும் ஒருவர் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இவர் பொதி சுமக்கக்கூடிய கழுதை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மார்க்க அறிஞர்களுக்கான உரை இது. மார்க்க அறிஞர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த குர்ஆனை போதிக்கக்கூடியவர்கள், குர்ஆனை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பவர்கள், அவர்களுக்கு இந்த குர்ஆன் முதல்ல மாற்றத்தை கொடுக்கணுங்கிற அல்லாஹ். அவர்களுக்கு இந்த குர்ஆன் மாற்றத்தை கொடுத்தாதான் மக்களிடத்துல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். எல்லா குர்ஆன் வசனத்தையும் பேசிட்டு அவர் அதுபடி நடக்கலன்னா மக்களுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன் தெரியுமா? மக்கத்து காஃபிர்களினுடைய கோரிக்கையை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். வகாலல்லதீன லா யர்ஜூன லிகானா, நம்முடைய சந்திப்பை எதிர்பாராதவர் இருக்கிறார்களே, அவர்கள் கூறுகிறார்கள் லௌலா உன்சில அலைனல் மலாயிகா, எங்களுக்கு ஒரு வானவர் இறை தூதராக வந்திருக்க கூடாதா? காஃபிர்களினுடைய அந்த வாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களுக்கு இறை தூதரா மனுஷர் வந்திருக்கிறாரு. காலு மாலி ஹாதர் ரசூல், இந்த தூதருக்கு என்ன? யகுலு த்வாம் வ யம்ஷி ஃபில் அஸ்வாக், உணவை சாப்பிடுறாரு, தண்ணி குடிக்கிறாரு, எங்களை மாதிரியே சாலையில நடக்கிறாரு,
அவருடைய அமைப்புகளை பார்த்தா மனிதர் மாதிரி தான் இருக்கிறாரு. இவரை எப்படி நாங்க இறை தூதரா ஏற்படுத்திக்கிறது? எங்களுக்கு இறை தூதரா வானவர் வரணும். அதனுடைய தொடர்ச்சியில் அவர்கள் சொல்கிறார்கள், லௌலா உன்சில இலைஹி மலக்குன் ஃபயகூன மாஹு நதீரா. இவரோடு ஒரு வானவர் இருந்த அவர் எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாதா? அவர் எங்களுக்கு வேத வாக்குகளை எல்லாம் கொண்டு வரக்கூடாதா? வானவர்கள் எங்களுக்கு இறை தூதராக வர வேண்டும் என்பது அன்றைய காலத்து மக்கத்து காபிர்களினுடைய கோரிக்கை. அல்லாஹ் சொல்றான், வானவர்களை இறை தூதராக நாம் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இவர்கள் அந்த வானவர்களை மறுத்திருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு வானவரை இறை தூதரா கொண்டு வரது கஷ்டமா? எங்க கடல் அலைகளை அல்லாஹ் தஆலா பிரிச்சானே, அதை விட இது கஷ்டமா? நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினானே, அந்த நெருப்பை குளிராக்கினானே, அதை விட கஷ்டமானதா? ஒரு குருடருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கண் பார்வையை கொடுத்தானே, செத்தவரை எழ வைத்தானே. இந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு வானவரை இறை தூதரா அனுப்புறது கஷ்டமா? டெய்லி வானத்துக்கும் பூமிக்கும் போய்கிட்டு தானங்க இருக்காங்க. வானவர்களை நாம் இறை தூதராக அனுப்பி இருந்தாலும் அவர்களை மனிதர்களாகவே நாம் ஏற்படுத்தி இருப்போம். ஏன் தெரியுங்களா? வானவர்களினுடைய படைப்பு மனிதர்களினுடைய படைப்பு போன்றதல்ல. வானவர்களால சொல்லத்தான் முடியும். மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவர் வானவருங்க, இவர் சும்மா சொல்லிட்டு போவாரு, மது கூடாது, பெண்களை பார்க்க கூடாது, பெண்கள் ஆண்களை பார்க்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சும்மா ஈஸியா சொல்லிட்டு போவாரு. மனிதனா பிறந்தாதானே தெரியும் இவர் வானவரா இருக்கிறார். இவருக்கு எப்படி தெரியும்? மனுஷன் என்ன செய்வான்? வானவர் மறுத்துட்டு போயிருவான். அவர் சொல்லக்கூடிய போதனைகள் மனிதர்களினுடைய உள்ளத்தில் ஆழ பதியாது. ஏன்? இவர் வானவர், இவருக்கு ஆசைகள் இல்லை, இவருக்கு மோகங்கள் இல்லை, இவர்களுக்கு ஆவல்கள் இல்லை. எனக்கு ஆசை உண்டு, எனக்கு மோகம் உண்டு. பெண்களை பார்த்தா ஆசை வரும், பெண்ணுக்கு ஆணை பார்த்தா ஆசை வரும், விபச்சாரம் செய்யணுங்கிற ஆசை இருக்கு, ஏக்கம் இருக்கு. அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிய மாட்டார்கள். ஒரு இறை தூதராக ஒரு மனிதரை அனுப்பும் போது, உன்ன மாதிரியே சாப்பிடுறாரா, உன்ன மாதிரியே தூங்குறாரா, உன்ன மாதிரியே தண்ணி குடிக்கிறாரா, உன்னை போன்ற ஒரு மனிதர் கற்பொழுக்கத்தில் எப்படி இருக்கிறார்னு பார். எந்த அளவுக்கு நெறி தவறாமல் சுய கட்டுப்பாடோடு இருக்கிறார் என்று பார். வணக்க வழிபாடுகள் அவர் எப்படி இருக்கிறார்னு பார். இறை போதனைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுல எப்படி இருக்கிறாருங்கிறத பாருங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா மனிதரை இறை தூதராக ஏற்படுத்துறான். ஏன்? அந்த மனிதர்கள் அந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருப்பார்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து தன் வாழ்க்கையோடு உரசி பார்த்து தங்களினுடைய வாழ்க்கை அந்த சமுதாயம் தகவமைத்துக் கொள்வார்கள் என்பதற்காகத்தான் ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா இறை தூதராக ஏற்படுத்துறான். ஏன்? எந்த குர்ஆன் வசனத்தை அந்த மனிதர் கொண்டு வந்தாரோ அதன்படி அவர் செயல்படும் போதுதான் மனிதர்கள் அவரை பார்த்து முன்மாதிரியாக மனிதர்களும் அந்த சமுதாயமும் செயல்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இறை தூதராக மனிதரை அனுப்புறான். அப்ப இதுல இருந்து அல்லாஹ் நமக்கு என்ன கற்பிக்க நாடுறான் தெரியுமா? எவ்வளவு பெரிய மார்க் அறிஞராக இருந்தாலும் கற்றறிந்த மேதையாக இருந்தாலும் குர்ஆன் வசனத்தை செயல்படுத்தாதவரை, தன்னுடைய போதனைகளை நல்லுரைகளை அவர் நடைமுறைப்படுத்தாதவரை மக்களிடத்தில் அது மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் போதித்தார்கள். எதை நான் சொல்றேனோ, எந்த வேத வாக்குகளை சொல்றேனோ அதுக்கு முரணாக நான் நடக்க விரும்பவில்லை என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு இறை தூதராக மனிதர் அனுப்பப்படுவதற்கு இதுதான் காரணம். ஆனால் இந்த போக்கு மார்க்க அறிஞர் இடத்துல இருக்குதா? குர்ஆனை போதிக்கக்கூடியவர்கள் அதன்படி தங்களினுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களா? இந்த குர்ஆன் வசனத்திற்கு ஏற்ப தங்களினுடைய வாழ்க்கை தகவமைத்துக் கொள்கிறார்களா? இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எடுத்துக்கங்க. இந்த திருமறை குர்ஆனை மக்கத்து காபிர்கள் மறுத்த போது, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இதுக்கு பதிலாக வேற குர்ஆனை கொண்டுட்டு வான்னு சொன்ன போது, இவர் இறை தூதரே இல்லை என்னும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று, சூனியக்காரர் என்று, சோதிடக்காரர் என்று அந்த இறை மறுப்பாளர்கள் வாதம் செய்த போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் தெரியுமா? நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், பல ஆண்டுகள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேனே, நீங்கள் என்னை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? 40 ஆண்டு வருஷமும் கூட வாழ்ந்திருக்கிறேன். இந்த 40 வருஷத்துல நான் பொய் சொல்லி பார்த்திருக்கிறியா? புறம் பேசி பார்த்திருக்கிறியா? அவதூறு பேசி பார்த்திருக்கிறியா? இப்படி எந்த விதமான கெட்ட பண்புகளும் இல்லாத நான் குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம்னு கொண்டுட்டு வரேன்னா இதுல எப்படி பொய் இருக்கும்? இதுல எப்படி புனை சுருட்டுகள் இருக்கும்? இதுல எப்படி புரட்டான வாதங்கள் இருக்கும்? இது அல்லாஹ்வினுடைய வேத வாக்கு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்தான் அல்லாஹ். அப்படியான ஒரு
மனிதரை இறை தூதராக ஏற்படுத்துவதன் மூலம்தான் அது மனிதர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது. சஹாபாக்களினுடைய உள்ளத்தை புரட்டி போட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அந்த வழிமுறையை கையாளுகிறார்களா? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மக்களுக்கு போதித்தார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். பத்ர் களத்துல வாகனங்கள் பற்றாக்குறை, ஒரு டெம்போவில் எல்லாத்தையும் ஏத்திட்டு போற மாதிரியான சுற்றுச்சூழலாம் இல்லை. ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் தான் ஏறணும். எப்படி ஒரே நேரத்தில் ஏறி போகுதா? அப்படி கிடையாது, அப்படி போக முடியாது. ஒட்டகம் உட்கார்ந்துரும். அப்ப என்ன செய்யறது? முறை வைத்து பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பொது அறிவிப்பு செய்தார்கள். உங்களில் ஒரு ஒட்டகத்தை வைத்திருப்பவர்கள் அவரோடு 2 வரை சேர்த்துக் கொள்ளட்டும், பத்ர் களம் வரையிலேயும் அவர்கள் முறை வைத்து பயணிக்கட்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதை சொல்லிவிட்டு நானும் என்னுடைய ஒட்டகத்தில் 2 வரை அழைத்துக் கொள்கிறேன். ஏன் சொல்லணும் ரசூலுல்லாஹ்? ஏங்க சொல்லணும்? ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, சக்கரவர்த்தி ஒரு ஒட்டகத்தில் ராஜ கம்பீரத்தோடு நபித்தோழர்களினுடைய வரவேற்போடு ஆரவாரத்தோடு செல்ல வேணாமா? ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நபித்தோழர்களை எல்லாம் நம்ம செய்ய சொல்றோம். உங்ககிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குதா, 2 பேரை ஏத்திக்கங்கன்னு சொல்றோம். அதை நானும் கடைபிடிக்கணும். என்னுடைய ஒட்டகத்திலேயும் 2 வரை அழைத்துக் கொள்ளணும். அப்படின்னா என்ன வரும்? அல்லாஹ்வுடைய தூதரும் போருக்கு நடந்து செல்லக்கூடிய நிலை வரும். வந்தது 3 பேர் சென்றார்கள். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் முறை வச்சு பயணிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அலியும் அபூ லுபாபாவும் பேசிக்கிறாங்க. எதுக்கு ரசூலுல்லாஹ்வை நம்ம நடத்தி அழைச்சிக்கிட்டு வரணும்? பத்ருக்கெல்லாம் வரைக்கும் நம்ம நடந்தே வந்துருவோம், ரசூலுல்லாஹ் வாகனத்துல வரட்டுமே. 2 பேர் பேசி மஷூரா பண்ணி ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க வாகனத்துல ஏறி போங்க, நாங்க பின்னாடி நடந்து வரோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களை விட நன்மை செய்வதில் நான் எந்த விதத்திலும் தேவையற்றவனாக இல்லை. அதே சமயம் உங்களை விட உடல் ஆரோக்கியத்திலையும் நான் ரொம்ப பலவீனமானவனா இல்லை. உங்களை விட நான் தடகாத்திரமா இருக்கிறேன். உங்களை விட நன்மை செய்யறதுல எனக்கு அதிகமான தேவை உண்டு. 3 பேருமே முறை வச்சு பயணிப்போம் ரசூலுல்லாஹ் போனாங்க. ஏன்? எதை தன்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் போதித்தார்களோ அதைப்படியே தன்னுடைய வாழ்வும் அமைய வேண்டும் என்று நாடினார்கள். அந்த நாட்டத்தினுடைய விளைவுதான், அதனுடைய பிரதிபலன் தான் இப்பேற்பட்ட சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி இருக்கிறான். ஒரு வழிகட்டவனை முன்மாதிரியாக சொல்ல முடியாது, அவனை இறை தூதராக அனுப்ப முடியாது. ஏன்? அவனினுடைய செயல்பாடுகள் மனிதர்களை மாற்றாது. யாருடைய செயல்பாடுகள் மாற்றும்? யார் தங்களையும் மாற்றிக்கொண்டு தங்களையும் தகவமைத்துக் கொண்டு அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். பொதி சுமக்கக்கூடிய கழுதைகள், இந்த குர்ஆனை அவர்கள் படித்தார்கள், அதன்படி அவர்கள் செயல்படவில்லை. இவர்களுக்கு உதாரணம் பொதி சுமக்கக்கூடிய கழுதை. அத்தஅமுருன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. நீங்கள் மக்களுக்கு நன்மையை சொல்கிறீர்கள், ஆனால் உங்களையே நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இத்தனைக்கும் நீங்கள் வேத வசனங்களை எல்லாம் போதி வருகிறீர்கள். அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்போ வேதத்தை மக்களிடத்தில் சொல்பவர்கள், நன்மையை சொல்பவர்கள், அதை அவர்களினுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நீங்க நிறைய பெற்றோர்கள் சொல்றது என்ன தெரியுமா? என் பிள்ளையும் பேச்ச கேட்கறது இல்லை. எப்படி கேட்பான்? எதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில இல்லைன்னு வைங்களேன், பிள்ளைகள் பேச்ச கேட்க மாட்டான். நீங்க இல்லைன்னா ஒரு மாதிரி நடிப்பான், இருந்தா ஒரு மாதிரி நடிப்பான். என்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய போதனைகள் பிரதிபலிக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையிலேயும், அப்பதான் அது அவனை மாற்றும். அடிக்கிறதுனாலேயோ திட்டுறதுனாலேயோ மாலரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் அடித்ததில்லை. மனைவி அடிச்சதில்லை, பிள்ளைகள் அடிச்சதில்லை, தன்னுடைய தோழர்கள் அடிச்சதில்லை, ஹாதிம தன்னுடைய பணியாளர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடிச்சது கிடையாது. இருந்தாலும் எப்படியாப்பட்ட சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார்கள். நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வர்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்தார்கள். எப்படி வார்த்தெடுத்தாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடுகள் தான் அவர்களை மாற்றியது. பெற்றோர்களினுடைய செயல்பாடுகள், பெற்றோர்களினுடைய நடவடிக்கை தான் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும். அதுதான் அவர்களை மாற்றும். அப்ப போதனையை செய்பவர்கள், போதனையை சொல்பவர்கள், குர்ஆனை அதிகம் கற்று இருப்பவர்கள், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம், இவர்கள் கால்நடைகளுக்கு
கழுதைகளுக்கு சமானமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அடுத்த உவமை நீங்க பார்த்தீங்கன்னா 8வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தகூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். செவியேற்காமலேயே செவியற்றோம் என்பார்களே, அத்தகையவர்களை போன்று நீங்கள் ஆகாதீர்கள். இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி ஸும்முல் புக்குமுல்லதீன லா யாக்கிலூன். உயிரினங்களில் மிக கெட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவர்கள் யார் என்றால் சிந்திக்காத, விளங்காத செவிடர்களும் குருடர்களும் ஆவார்கள், ஊமைகளும் ஆவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இல்ல எப்படி உதாரணம் சொல்றான்? யாரை போல நீ ஆயிடக்கூடாது தெரியுமா? யாரை முன்மாதிரியா நீ எடுக்கக்கூடாது தெரியுமா? செவியேற்காமலேயே செவியுற்றோம் என்பார்களே, அவர்களை போல நீ ஆயிராதங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? செவியேற்காமலேயே செவியுற்றோம் என்று சொல்வார்கள் என்றால் அவங்க கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க? செவிடர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை செவிடர்கள் என்று குறிப்பிடுகிறான். உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணமா யதார்த்தத்திலே நீங்க பாத்தீங்கன்னா வீடுகள்ல இந்த முறை கையாளப்படும். இப்போ உம்மா என்ன செய்யறாங்கன்னா, பையனை கடைக்கு போயிட்டு வர சொல்றாங்க. கடைக்கு போயிட்டு வாடா, மளிகை சாமான் வாங்கிட்டு வா, வெங்காயம் வாங்கிட்டு வா, தக்காளி வாங்கிட்டு வா, கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. பையன் என்ன செய்யறான்? அப்படியே போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறான். உம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். முதல்ல ரெஸ்பெக்டா சொன்ன தாய் 2வது வாட்டி எப்படியான வார்த்தையை பயன்படுத்துவாங்க? உன் காது என்ன செவிடா? செவிட்டு பையலேன்னு கூப்பிடுவாங்க. அவன் செவிட்டு பையன், அவன் காது செவியே இருக்காதா? அந்த வல்லமை அவன் காதுல இல்லையா? செவிட்டு பையன்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? சைகை தானே பண்ணிருக்கணும். அப்ப எதுக்கு செவிடன்னு சொல்றாங்க? ஒரு அறிவுரை அவருக்கு கூறப்பட்டு அந்த அறிவுரையை அவன் கேட்டுவிட்டு அந்த அறிவுரையை அவன் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், அதற்கு ஏற்ப அவனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அவனுக்கு பெயர் இந்த சமூகம் சூட்டுகிறது செவிடன். இதைத்தான் அல்லாஹ்வும் சூட்டுகிறான். செவியேற்காமலேயே செவியுற்றோம் என்பார்களே, அவர்கள் உண்மையில் செவியற்றார்கள். அதைப்படி அவர்கள் நடக்கவில்லை, அவர்கள் செவிடர்கள். எப்படி ஊமை சொல்றான்னு பாருங்க அல்லாஹ். இவன் சொல்றதையே கேட்க மாட்டாங்கன்னா கேட்கக்கூடிய சக்தி இல்லைன்னு இல்ல, கேட்க மாட்டான் என்பதனுடைய அர்த்தம் கேட்கிறத செயல்படுத்த மாட்டான், அவனை மாத்திக்கிற மாட்டான், அவனை திருத்திக்கிற மாட்டான், அவன் செவிடன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிடன் என்னும் உதாரணத்தை சொல்லுகிறான். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில 5020வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி உதாரணம் சொல்றாங்கன்னு பாருங்க. குர்ஆனை கடைபிடித்தவர்கள், குர்ஆனை கடைபிடிக்காதவர்கள், குர்ஆனை ஓதி கடைபிடிக்காதவர்கள், ஓதாமல் இருந்து கடைபிடிக்காதவர்கள் ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. இந்த பட்டியல்ல எந்த கேட்டகரியில் நாம இருக்கிறோம்னு அவதானிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன கல் உத்ருஜா. குர்ஆனை ஓதி அதன்படி செயல்படுறாரே அவருக்கான உதாரணம் எலுமிச்சை பழத்தை போல. தஅமுஹா தய்யிபுன் வரீஹுஹா தய்யிபுன். அதனுடைய வாடையும் நன்றாக இருக்கும், அதனுடைய சுவையும் நன்றாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான உதாரணத்தை, யாரு குர்ஆனை படிச்சு குர்ஆனை செவிமடுத்து அதன்படியே செயல்படுபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான உதாரணத்தை சொல்றாங்கன்னா, எலுமிச்சை பழத்தை போல. எலுமிச்சை பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சோம்னு வைங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். ரமலான் மாசத்துல எலுமிச்சம்பழம் இல்லாத ரமலான் மாசத்துல நம்ம கடந்து போயிருப்போமா? அப்படி கடந்திருக்கவே மாட்டோம். அடிக்கிற வெயில்ல இஃப்தார் டைம் ஆன உடனே முதல்ல எடுக்கிறது என்னது? அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான் எடுப்போம். தண்ணி குடிக்கிறது, மத்த ஜூஸுகள் குடிக்கிறது, எதுக்குமே இந்த எலுமிச்சம்பழம் இருக்குதே அதுக்கு நிகர் ஆகாது. அப்படியான ஒரு சிறப்பு எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குதா இல்லையா? இதை அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணமாக சொல்றாங்க. எலுமிச்சம்பழத்துல கூடுதலான மருத்துவ குணங்களும் இருக்கின்றன. இந்த லாரியை ஓட்ட ஆரம்பிக்கும் போது, வேனை ஓட்ட ஆரம்பிக்கும் போது, ஏதாவது ஒரு பயணத்துக்கு போகும்போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா எலுமிச்சம்பழத்தை அந்த டயருக்கு கீழே வைப்பாங்க. இது எப்படி மாற்றப்பட்டுருச்சுன்னா சமய நம்பிக்கையா மத நம்பிக்கையா மாற்றப்பட்டுருச்சு. எப்படி இது ஆரம்பத்தில் கடைபிடிக்கப்பட்டுச்சு தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் கால்நடைகளை வாகனங்களாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போது, வாகனங்களாக அந்த கால்நடைகள் போகும் பொழுது காலில் கல்லோ முள்ளோ குத்திருச்சுன்னு வைங்களேன், அந்த பயணத்தை தொடர முடியாம போயிடும். அதனால என்ன செய்வாங்கன்னா அதனுடைய காலில் எலுமிச்சம்பழ சாறை தேய்ப்பாங்க, எலுமிச்சம்பழத்தை மிதிச்சுக்கிட்டு போக வைப்பாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சிட்ரிக் என்று சொல்லப்படக்கூடிய அமிலம் மருத்துவ குணம் உடையதுனால காயத்தை சீக்கிரமாக அதை ஆத்திரும். அதனால இந்த வழிமுறையை முன்னோர்கள் தொன்னோர்கள் கடைபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதை மத நம்பிக்கையா மாத்தி எந்த வாகனத்தை கலப்புறதா இருந்தாலும், ஊருக்கு போறதா இருந்தாலும், எலுமிச்சம் பழம் விற்கிற விலைக்கு அதை வாங்கி அதை சாப்பிடுறது கிடையாது, அது பிறருக்கு கொடுக்கறது கிடையாது. அவ்வளவு காசு கொடுத்து எலுமிச்சை பழத்தை வாங்கி அதை டயருக்கு கீழே வச்சு என்ன செய்யறது, நசுக்கிட்டு அதை ஓட்டிக்கிட்டு போறது.
அப்ப இது சமய நம்பிக்கையாக மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் எலுமிச்ச பழத்துல சிட்ரிக் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவ குணம் படைத்த அந்த மருத்துவமும் இருக்கின்றன. அப்ப இத ரசூலுல்லாஹ் எதுக்கு யாருக்கு உதாரணமா சொல்றாங்க? குர்ஆனை ஒருத்தர் படிக்கிறாரு, அதன்படியும் செயல்படுகிறார் என்றால் இவருக்கு உதாரணம் எலுமிச்சம்பழத்தை போல. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லதீ லா யக்ரவுல் குர்ஆன, யார் குர்ஆனை ஓதாமல் இருந்து அதன்படி செயல்படுபவர்கள். குர்ஆனை என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஓத மாட்டாங்க, பெருசா ஈடுபாடு காட்ட மாட்டாங்க, குர்ஆன் அதிகமாக அணுக மாட்டாங்க, அதனோடு உறவாட மாட்டாங்க. இருந்தாலும் குர்ஆன் சொல்லப்படக்கூடிய போதனைகள் இருக்கிறதே, இதை என்ன செய்வாங்கன்னா நடைமுறைப்படுத்துவாங்க, வாழ்க்கையில கடைபிடிப்பாங்க. இவர்கள் எதை போன்றென்றால் கத்தம்ரா, இவர்கள் பேரித்தம்பழத்தை போல. பேரிச்சம்பழத்தை நீங்க மோந்து பார்த்தீங்கன்னா அதுல எந்த விதமான நறுமணமும் இருக்காது, சாப்பிட்டா இனிப்பா நல்லா இருக்கும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஅமுஹா தய்யிபுன் வலா ரீஹலஹா, அதனுடைய சுவை நல்லா இருக்கும், ஆனா எந்த விதமான நறுமணத்தையும் அது கொடுப்பதில்லை. இதுக்கு எது யாரு உதாரணம்? குர்ஆனை படிக்காமல் அதன்படி செயல்பட்டவர்களுக்கு உதாரணம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ மஸலுல் ஃபாஜிரில்லதி யக்ரவுல் குர்ஆன கமஸலி ரைஹானா, குர்ஆனை படித்து அதன்படி செயல்படாமல் இருக்கிறார்களே பாவிகள், இவர்கள் யாருக்கு உதாரணம் என்றால், எதற்கு உதாரணம் என்றால் கமஸலி ரைஹானா, துளசி செடியை போன்றது. துளசி செடியில நல்ல நறுமணம் வரும், மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நுகர்ந்துகிட்டே இருக்கலாம், அவ்வளவு நறுமணம் கமல் அதனுடைய வாடைகள் அமைந்திருக்கும். ஆனா அதை சாப்பிட்டோம்னா கசக்கும், துவர்ப்பாக இருக்கும், சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. இதற்கு உதாரணம் தான் குர்ஆனை படித்து அதன்படி செயல்படாமல் இருந்தவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து பாருங்க, ஓ மஸலுல் ஃபாஜிரில்லதி லா யக்ரவுல் குர்ஆன், ஒருவன் குர்ஆனை படிப்பதும் இல்லை அவன் பாவியாகவும் இருக்கிறான் என்றால் கமஸலில் ஹன்லலா, அவர்கள் குமட்டிக்காயை போன்றவர்கள். தஅமுஹா முர்ருன் வலா ரீஹலஹா, அதற்கு எந்த விதமான நறுமணமும் இல்லை, அது சுவையையும் கொடுக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குமட்டிக்காயை உதாரணமாக சொல்றாங்க. குமட்டிக்காய் மோந்தும் பார்க்க முடியாது, கொமட்டோ, அதனால அதுக்கு பேர் குமட்டிக்காய்னு வச்சிருக்கான். அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் என்ன தெரியுமா? பூச்சியெல்லாம் விரட்டுறதுக்கு தான் அதை மருந்தா பயன்படுத்தலாம். தாவரங்கள்ல பூச்சிலாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை மருந்தா பயன்படுத்தி அதை என்ன செய்யறான், அது ஒரு மாதிரியான துர்நாற்றத்தை கிளப்புகிறது என்பதற்காக இதை பயன்படுத்துறான். அப்ப இது யாருக்கு உதாரணம்? குர்ஆனை படிக்கிறதும் இல்ல ஒருத்தவன், அதன்படி நடக்கிறதும் இல்ல, இவனுக்கு உதாரணம் குமட்டிக்காயை போன்றவன். அப்ப நம்ம வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்ம எலுமிச்சம்பழமா இருக்கிறோமா, பேரிச்சம்பழமா இருக்கிறோமா, அல்லது துளசி செடியா இருக்கிறோமா, குமட்டிக்காயா இருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணத்தில் எந்த தரத்தில் நம்முடைய தரவரிசை அமைந்திருக்கிறது? ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தான் கண்ட கனவை சொல்றார். அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால இன்னி ரஅய்துல் லைலத்த, அல்லாஹ்வுடைய தூதரை இன்னைக்கு இரவுல கனவுல நான் பார்த்தேன், துல்லத்தன், ஒரு நிழல் சூழ்ந்த மேகத்தை நான் பார்த்தேன். தன்திஃபு சமன உல் அசல, அந்த மேகம் தேனையும் அதே போன்று நெய்யையும் சொட்டி கொண்டு இருந்தது. அந்த வானத்தில் இருந்து என்ன செய்யப்படுது? தேனும் நெய்யும் சொட்டி கொண்டிருக்கின்றன. ஃபஅரன்னாஸ, மக்களையும் நான் பார்த்தேன், யதகஃபஃபூன மின்ஹா, அதிலிருந்து தேனையும் நெய்யையும் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். ஃபல் முஸ்தக்ஸிரு வல் முஸ்தகில்லு, அதிகமாக எடுத்தவர்களும் உண்டு, குறைவாக எடுத்தவர்களும் உண்டு. இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதா சபபுன் வாசிலுன் மினல் அர்லி இல ஸமா, ஒரு கயிறு பூமியில இருந்து வானத்துக்கு போது அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த கயிற்றை பிடித்து நீங்கள் வானை நோக்கி செல்கிறீர்கள், உங்களை தொடர்ந்து ஒரு 3 பேர் வருகிறார்கள், அதற்கு பிறகு அந்த கயிறு அருந்து விடுகிறது, மீண்டும் அந்த கயிறு வானை நோக்கி இணைக்கப்படுகிறது, அதற்கு பிறகு உங்களை பின்தொடர்ந்து மக்கள் ஏறி வருகிறார்கள் அப்படிங்கிற கனவை சொல்லும் பொழுது அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவுக்கான விளக்கத்தை நான் சொல்லட்டுமா, அது சரியா இருக்குதா தப்பா இருக்குதான்னு நீங்க பாருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றார். அவர் சொல்லும் பொழுது அம்மல் துல்லத்து ஃபல் இஸ்லாம், அந்த மேகம் இருக்கிறதே அதுதான் இஸ்லாம். அம்மல்லதி என்திஃபு மினல் அஸலி வ சமனி, எந்த மேகம், எந்த இஸ்லாம் தேனையும் நெய்யையும் சொட்டி கொண்டிருக்கிறதோ அதுதான் என்னது? குர்ஆனும் ஹதீஸும். அது சொட்டிக்கிட்டு இருக்குல்ல, சொட்டப்படுகிற நெய்யும் தேனும் எது? குர்ஆன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹலாவத்துஹு, அதனுடைய இனிப்பை தான் மக்கள் என்ன செய்கிறார்கள்?
பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபல் முஸ்தகிரு மினல் குர்ஆன் வல் முஸ்தகில்லு, இந்த குர்ஆனில் இருந்து அதிகம் கடைபிடிப்பவர்களும் உண்டு, குறைவாக கடைபிடிப்பவர்களும் உண்டு. அம்ம சபபுல் வாசிலு மினஸ் ஸமாஇல் அர்ல் ஃபல் ஹக், இந்த பூமியிலிருந்து வானை நோக்கி ஒரு கயிறு இணைகிறதே, அந்த கயிறு தான் சத்தியம். அந்த சத்திய பாதையில் நீங்கள் பயணிக்கிறீர்கள், உங்களை தொடர்ந்து மக்களும் வருகிறார்கள். இது சரியா அல்லாஹ்வுடைய தூதரை என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸபத பாலன் வ அக்தத பாலன், சிலதை கரெக்டா சொல்லி இருக்கிறீங்க, சிலதை தப்பா சொல்லியிருக்கீங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த செய்தி புகாரியில 7046வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்ப குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு உதாரணமாக அங்கீகரித்துள்ளார்கள்? தேனுக்கும் நெய்யுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணமாக சொல்லி, அந்த தேனையும் நெய்யையும் தன்னுடைய கரங்கள் மூலமாக பிடிப்பது எப்படி மக்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறதோ அதே போன்றுதான் குர்ஆனை கடைபிடிப்பவர்களினுடைய ஓமானம். அவ்வளவு மருத்துவ குணங்கள் 2 விஷயத்திலே இருக்கு, தேன்லையும் இருக்கு, அதே போன்று நெய்யிலையும் இருக்கிறது. இதுக்கு உதாரணம் தான் குர்ஆன். இதை எப்படி விருப்பப்பட்டு மக்கள் பெற்றுக்கொள்வார்களோ, ஏன்னா விலை உயர்ந்தது தானே, தண்ணி மாறி அதை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதனால இதை எப்படி விருப்பப்பட்டு மக்கள் பெற்றுக்கொண்டார்களோ அதே போன்று இந்த குர்ஆனில் உள்ள போதனைகளை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உதாரணமாக சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை படித்து தன்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாதவர்களுக்கு எப்படி உதாரணம் சொல்கிறான் என்றால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷியம் முத்தஸத்தியம் மின் கஷியத்தில்லாஹ் வ தில்கல் அம்சாலு நல்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே, இந்த திருமறை குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அந்த ராட்சச மலைகள் அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் உடைந்து சுக்குநூறாக்கப்பட்டிருக்கும். இவ்வாறே மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, மக்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக உதாரணங்களை இப்படி சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். எப்படியான உதாரணம்னு பாருங்க. ராட்சச மலைகள் கூட இந்த வேத வாக்குகளை அவதானித்து செவிமடுத்து அல்லாஹ்வினுடைய அச்சத்தின் காரணமாக உடைந்து சுக்குநூறாக்கப்படுகிறது என்றால் மனிதர்களினுடைய உள்ளங்கள் கல்லை விட மோசமானதாக இருக்கிறதா, ராட்சச மலைகளை விட கடினமானதாக இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். எதுக்கு ஒப்பிடுறான் அல்லாஹ்? ஒரு கல்லை விட, மலையை விட மனிதர்களினுடைய உள்ளம் மோசமானதாக இருக்கிறது, கடினமானதாக இருக்கிறது. மலைகள் எவ்வளவு பயங்கரமான படைப்பு. ஜேசிபி புல்டோசரை வச்சு மலையை உடைச்சிட இயலுமா? மலையை குடைஞ்சிட முடியுமா? மலையை பாம வச்சு தான் என்ன செய்யறான்? ராட்சச பாம்களை பயன்படுத்தி தான் மலையை இடிக்கிறான், உடைக்கிறான். அதுல டனல்களை ஏற்படுத்தி கொள்றான், சுரங்க பாதைகளை ஏற்படுத்தி கொள்றான். அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு. மலைகளை முளைகளாக ஏற்படுத்தி இருக்கிறோங்கிறான்ல. இந்த பூமி பல லேயரா உண்டு, பல லேயரா இருக்கு. சுத்துற ஸ்பீடுக்கு அங்கங்க அந்தந்த லேயர் போயிரும். அதை எப்படி எல்லாம் சரிப்படுத்தி இருக்கிறான்? மலையை ஊன்றுவதன் மூலமாக. இங்க ஒரு மலை, இங்க ஒரு மலை, இங்க ஒரு மலை. நம்ம பார்க்கறதுக்கு மலை பெருசா தெரியுதுல, இதை விட ஆழமானதாக கீழே ஊன்றப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆழமா இருக்குது மலை. இவ்வளவு ராட்சச படைப்பு இருக்குதே. இதுக்கு நம்ம குர்ஆன் வசனத்தை நம்ம அருளி இருந்தால், நபியே, இந்த மலை கூட அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் நடுங்கி விடுகின்றன, இந்த மலை கூட அல்லாஹ்வினுடைய பயத்தால் சுக்குநூறாக்கப்படுகின்றன. இந்த மனிதர்களினுடைய உள்ளம் அதைவிட மோசமானதாக இருக்கிறதா? இவர்கள் சிந்திப்பதில்லையே, இந்த வசனங்களை எல்லாம் அவதானிப்பது இல்லையே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்லிற்கும் கடினமான உள்ளம் என்று பேசுகிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்வினுடைய பெயர் அவர்களுக்கு கூறப்படுகிற பொழுது வஜிலத் குலூபுஹும், அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வினுடைய வேத வாக்குகள் அவர்களுக்கு உரைக்கப்படுகிற பொழுது, அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகிற பொழுது, ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களினுடைய ஈமான் அதிகரிக்கின்றன. உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள், போலியானவர்கள் அல்ல, உண்மையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் வசனங்கள் மனிதர்களினுடைய உள்ளத்தில் ஈமானை அதிகரிக்க வேண்டும். நபியே, மறுப்பாளர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? இந்த குர்ஆன் வசனத்தை ரொம்ப சிலாகித்து சொல்றீங்களே, இந்த வசனங்கள் எல்லாம் எவர்களினுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது என்று கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் அவர்களுக்கு பதில் உரையுங்கள். படிக்க வேண்டிய முறைப்படி படித்த ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களினுடைய ஈமானை இந்த குர்ஆன் அதிகப்படுத்தியது.
அவர்களினுடைய உள்ளத்தை நடுநடுங்க வைத்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தக்ஷயிரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வை அஞ்சுபவர்களினுடைய தோள்கள் மெய்சிலிருக்கின்றன. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவர்களினுடைய உள்ளங்களும் அவர்களினுடைய தோள்களும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பக்கம் சாய்ந்து விடுகின்றன. இந்த குர்ஆன் அப்படியான தாக்கத்தை அவர்களுக்கு உண்டுபடுத்தும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உண்டுபடுத்தும். அப்படி அந்த எந்த தாக்கத்தையும் இந்த குர்ஆன் உண்டுபடுத்தவில்லை என்றால், உள்ளத்தில் எந்த விதமான ஏக்கத்தையும் இந்த குர்ஆன் உண்டுபடுத்தவில்லை என்றால், அவர்களினுடைய உள்ளம் அந்த ராட்சச மலைக்கும் மோசமானது, அந்த கல்லை விட கடினமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணம் சொல்கிறான். எப்படியான உதாரணங்கள் சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். கால்நடைகளுக்கு உதாரணமா சொல்றான், கழுதைக்கு உதாரணமாக சொல்றான், செவிடனுக்கு உதாரணமாக, ஊமைக்கு உதாரணமாக, குருடனுக்கு உதாரணமாக, துளசி செடிக்கு உதாரணமாக, குமட்டிக்காய்க்கு உதாரணமாக, மலை கல்லிற்கு மனிதனுடைய உள்ளத்தை ஒப்பிட்டு பேசுகிறான். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மாதிரியான மோசமான ஊமைகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது சகோதரர்களே. யாராவது நம்மளை பார்த்து கழுதைன்னு சொன்னா, கால்நடைன்னு சொன்னா, நீ ஒரு ஆடு, நீ ஒரு மாடுன்னு சொன்னா அதை ஏத்துக்குருவோமா? அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உண்டா? அவன் கூட போய் சண்டைக்கு நிற்போம். நீ யாரா என்ன வந்து மாடுன்னு சொல்றது, ஆடுன்னு சொல்றது, கால்நடைன்னு சொல்றது, கழுதைன்னு சொல்றது? அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். இப்ப எந்த அளவுக்கு இந்த குர்ஆனை நாம் அணுக வேண்டும், இதில் உள்ள கருத்துக்களை அவதானித்து அதை அதன்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த உவமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். எந்தெந்த நல்ல உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஆகிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.